கும்பராசி ஒரு தனித்துவமான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்பவுமே ஒரு கூட்டத்தில் இருந்தால் கூட தனியாக தெரியக்கூடிய ஆளாக இருப்பீங்க. உங்கள் யோசனைலாம் வேறு லெவலில் இருக்கும். இது உங்களோட ஒரு அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எப்பவுமே புதுசு புதுசாக ஐடியாவை சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற என்ன செய்யணும், எந்த இடத்துல கவனமாக செயல்படணும், உங்களோட வாழ்க்கையில் நன்மையை அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அதுவும் கடைசியில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். உங்களோட வாழ்க்கையில் மேஜிக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பெறுவீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த பதிவை நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்பும் தை அமாவாசை உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமுமே பாருங்கள், இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாளாகவும் சிறப்பான திதியாகவும் பார்க்கப்படுது. 12 மாதமும் தான் அமாவாசை வருது. அதில் இந்த தை அமாவாசை ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தா, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அவங்களுக்கு நம்ம செய்கிற கடமையில் ஒன்றாகவும் இது இருக்குது. அப்படி வருடம் முழுவதுமே வரக்கூடிய அமாவாசையில் நம்மளால் திதி கொடுக்க முடியல அப்படின்னாலும் வருடத்தில் ஒரு முறையாச்சும் நம்மளோட முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது நம்மளோட குடும்பத்தை பாருங்க வளம் நிறைஞ்ச ஒரு விஷயம் நடக்கும். நம்மளோட சந்ததிகள் எல்லாமே நலம் பெற இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த திதி கொடுக்கறது நல்லதாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்ச்சி நடக்கும். அந்த நல்ல நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்க நம்மளோட முன்னோர்களின் ஆசி கட்டாயம் தேவைப்படுது. அதே போல் சரியாக திதி கொடுத்து வரக்கூடிய குடும்பத்தில் பாருங்கள், அடுத்தடுத்து நல்ல காரியம் சிறப்பாக நடக்கும். நம்மளோட முன்னோர்களை மறக்காமல் நாம் இந்த தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பாவங்கள் நீங்கும், முன்னோர்கள் சாபம் நீங்கும். மற்ற மாதத்தில் கொடுக்கலினா கூட இந்த தை அமாவாசையில் இந்த கும்பராசிக்காரங்க மறக்காமல் உங்களோட முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதும் தர்ப்பணம் செய்கிறதையும் கடைபிடிச்சுவாங்க, நன்மைகளை பெறுவீங்க. அப்படி பாருங்கள், ஜனவரி 18ஆம் தேதி இந்த தை அமாவாசை வருது. இன்றைய நாளை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும், அதுவும் இந்த தடைகள்லாம் நீங்கணும். இந்த குழந்தை பேர், திருமண தடை, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை, தொழில் நல்லா நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கும்பராசிக்காரங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஜனவரி 18ஆம் தேதி வரக்கூடிய தை அமாவாசையில் உங்களோட முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்துருங்க. சிறப்பான உயர்வையும் பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கக்கூடிய அமைப்பையும் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் திதி தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கூடவே நீங்கள் குலதெய்வ வழிபாடையும் செய்யணுங்க. இந்த ஒரு விஷயம் இரட்டிப்பு பலனை ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே தடைகள் நீங்கி நல்ல ஒரு உயர்வு ஏற்பட குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கும்பராசி அன்பர்கள், உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுமே இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மைகளும் வந்து சேரும். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி கிரகநிலை இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போது இந்த பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறதுனால நன்மையை பெற முடியும். உங்கள் ஜாதக அமைப்பில் என்ன மாதிரியான தோஷம் இருக்குது, அதுலேருந்து நீங்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இதனாலையுமே நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கும்பராசியில் இருக்கிற அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம், உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் பாருங்கள் சனி பகவான் இருக்கார், கூடவே ராகுவும் இணைஞ்சு இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும், கலசரஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சூரியனும், புதனும், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களும் இணைந்து இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நீங்கள் பாருங்கள் பொறுமையானவங்களா இருப்பீங்க, நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க, ஆழ்ந்த சிந்தனை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஏன்னா சுதந்திரமான எண்ணம், சுதந்திரமான போக்கு கொண்டவங்க. இது ஒரு காத்து ராசி அப்படிங்கிறதுனால உங்களோட மனநிலைமை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். சனி பகவானால் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால ஆயுள் தொழிலில் அதிகமாக நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. ஓவியம், சிற்பம் போன்ற பொறுமையாக தேவைப்படுற விஷயத்தில், பொறுமையாக தேவைப்படக்கூடிய கலைகளில் ஆர்வம் காட்டக்கூடியவங்களா கும்பராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க.
எந்த விஷயமா இருந்தாலும் சரி தீவிரமாக செயல்பட்டு நல்லா அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுப்பீங்க. பரந்த மனப்பான்மை கொண்டவங்களா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாகவும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொறுமையாக நிதானமாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான பயனை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சின்ன வேலையாக இருந்தாலும் அதிகமாக உழைப்பை செலுத்தக்கூடிய குணம்தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், கொஞ்சம் குறிக்கோள் இல்லாத வீண் அலைச்சல் வரலாம். நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா கூட இருக்கும். ஆனால் இதை கண்டுலாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குது. வரக்கூடிய பிரச்சனைகளை கூட தைரியமாக கையாள்வீங்க. உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிறைய வேலை அலைச்சல் இருக்கிறதுனால உடல் சோர்வு வரும். பணம் வந்தாலுமே வரவு இருந்தாலுமே பல வகையிலுமே செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது பெற்றோர்களுக்காக, குடும்பத்துக்காக, அப்புறம் நண்பர்களுக்காக இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்தாலும் ஒரு வகையில் செலவு ஆகிட்டே இருக்கும். காரிய தாமதம் ஏற்படலாம், கவனமாக செயல்படுங்க. பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதம் பாருங்கள், மற்றவங்களுக்காக எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் இருங்க. அடுத்தவங்களுக்காக வாக்குறுதி கொடுக்காமல் இருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்படி வாக்குறுதி கொடுத்தா அது கவலையை கூட கொடுக்கும். வாக்குறுதி கொடுக்காமல் இருந்தால் மனக்கவலை ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பீங்க. வாகனத்தில் போகும் பொழுது கவனமாக இருங்க. நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவி கொஞ்சம் தாமதப்படலாம். உங்கள் தொழில் வியாபாரம் இது ரெண்டுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. உங்கள் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அனுப்புங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற பணவரவு கொஞ்சம் தாமதப்பட்டு வரும். அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், வேலைப்பளு கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும், அலைச்சலுமே இருக்கும். சொல்கிறத தட்டாமல் வேலை செய்யுங்க. அலைச்சல் இருந்தாலுமே சரி. ஏன்னா இப்போ காலகட்டம் உங்களுக்கு சரியாக இல்லை. அதனால் கொடுக்குற வேலையை சிறப்பாக செய்யறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பாராத இடமாற்றம் கூட வரும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் திடீர் கருத்து வேறுமை வரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. சகோதரர்கள்கிட்ட கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க. எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் உங்களுக்குமே செலவு வரும். தேவையில்லாமல் எப்படி செலவு வருது அப்படின்னு தெரியாமல் முழிப்பீங்க. இதனால் கொஞ்சம் கவலை வரலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லைங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் உழைக்கிறதுக்கான வழியை தேடுங்க. ஆனால் அறிவுத்திறன் அதிகமாக இருக்குது. உங்கள் பேச்சு மற்றவங்களை மயக்கிறது போல் இருக்கும். பேச்சாற்றலால் நிறைய காரியத்தை சாதிப்பீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ருசியான சாப்பாடு கிடைக்கும். புதன் பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு மன நிம்மதியை தரக்கூடிய அமைப்பு. சாமர்த்தியமாக உங்களோட பிரச்சனைகளை சமாளித்து காரிய வெற்றியை பெறுவீங்க. அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுக்க போகிறீங்க. பணவரத்துமே திருப்பி தரும் வகையில் இருக்கும். செயல் திறமை அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். மனதில் நிம்மதி வரும். உற்றார் உறவினர் வருகை இல்லத்தில் ஏற்படும். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி வரும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிமையாக செஞ்சு முடிப்பீங்க. மாணவர்கள் கல்வி பற்றின கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது நல்லது. வீண் அலைச்சல் கொஞ்சம் வந்து போகும். கும்பராசியில் இருக்கிற அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி பதட்டம் மட்டும் படாதீங்க. பதட்டப்பட்டால் எல்லாமே செதறிடும். அதாவது கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா காரியத்தடை வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படணும் அப்படின்னா எச்சரிக்கையாக செயல்படணும். புத்தி சாதுரியத்தால் காரிய நன்மைகளை பெறக்கூடிய மாதம் இது. பணம் கொடுத்து உதவி செய்கிறதுக்கு முன்னாடி தகுந்த ஒரு ஆலோசனை உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் எடுக்கணும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் வம்பு வழக்கு விவகாரத்தில் சாதகமான பயனை பெறுவீங்க. மேலிடத்துலேருந்து உங்களோட கோரிக்கை ஒவ்வொன்றா நிறைவேறும். உங்களோட செயல்களுக்கு மற்றவங்ககிட்ட இருந்து பாராட்டும் வரும். பயணங்கள் மூலம் சாதகமான பலன் வரும். சுயநலம் பார்க்காம உழைச்சா நல்லது. பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் உழைப்புக்கு ஏற்ற பலன் வருங்க. பதவியோ பணத்தையோ எதிர்பார்க்காம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அந்த நன்மை இரட்டிப்பு மடங்காக உங்களை வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் காரியத்தில் அவ்வப்போது தடைகள் வந்தாலும் கவலைப்படாதீங்க. அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இருக்குது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தாமதமானாலும் இறுதியில் நல்லபடியாக உங்களோட காரியங்கள் நிறைவேறும்.
இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் பரிகாரமாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பைரவ மூர்த்திக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இது ரொம்பவுமே நல்ல பயன்களை ஏற்படுத்தும். கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் பைரவரின் அருள் இருந்தால். எல்லா வகையிலுமே சிறப்பான யோகம் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கும்பம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.